அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய கன்னி ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கன்னி ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, மொத்தத்தில் இந்த மாசி மாதமானது கன்னி ராசிக்கு எப்படி அமைய பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு கன்னி ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கன்னி ராசி வாசகர்களே, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 8வது பாவத்தில் அமர்ந்து சின்ன சின்ன கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு வந்தாலும் கூட இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சூரிய பகவான் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வரப்போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய எதிரிகளினுடைய ஆட்டம் அழிய தொடங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள், அப்படி இல்லைனா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் உடனே குணமாகும். அரசு தேர்வுக்காக எழுதி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் சமுதாயத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யும். வீட்டில் சுப காரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்க பெறும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட அதற்கு ஈடாக செலவுகளும் உங்களுக்கு ஏற்படதான் செய்யும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாத பிற்பகுதிக்குள்ள படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்குங்க. இருந்தாலும் வேலையில் அதிக கவனத்துடன் செயல்படுவதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலை அப்படின்னாலும் கூட உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்பும் இருக்கு. உடல் நலம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே மாதிரி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும். சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி இழுபறியாக இருந்த பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தெளிவான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால் பணியிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வேலையை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்துடன் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது அவசியங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தொழிலால் ஏற்பட்ட கடன்கள் தீர வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும்.
உண்டாகுங்க. அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தேடித்தரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்காது. சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மை உண்டாக பெறும். அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலை நிலவறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. திறமையுடன் தங்களுடைய பணியை செய்வதன் மூலமாக எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கும் கன்னி ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் புதிய தொழிலில் ஈடுபடவும் தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த மாதம் சிறந்த மாதம் கிடையாது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது பண வரவுக்கு ஏற்றவாறு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. சில நேரங்களில் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஆடம்பர செலவுகள், வீண் விரய செலவுகள், அனாவசிய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவைக்கு மட்டும் செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் கூட உங்களுக்கு உருவாகலாம். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப அவசியம், அத்தியாவசியம், அர்ஜென்ட்டாக எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கட்டாயத்தில் இருக்கீங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, இதை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் மட்டுமே முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதத்தில் கடன் வாங்குறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு கடனுக்கும் பார்த்தீங்கன்னா பிற்காலத்திலையும் சரி, அப்படி இல்லைன்னா நிகழ்காலத்திலையும் சரி, நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் கன்னிராசி அன்பர்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் கடன்கள் வாங்குறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் பிறருக்கு கடன் கொடுக்கிறதையும் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நன்மையை தரும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே மாத பகுதியில் விலகுங்க. அதே மாதிரி திறமைக்கேற்ற பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க. அப்போ தான் உங்களுக்குரிய அதிக சம்பள உயர்வு அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையும் கிடைக்காமல் போகலாம். அதனால் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. புதிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு நன்மையை தருங்க. இருந்த போதிலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது, விவாதத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வேலை சுமை உங்களுக்கு அதிகமாகத்தாங்க இருக்கும். அந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து மாதம் முடிகிற வரைக்கும் பார்க்கும் பொழுது வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கூட அதிகமாக இருக்கலாம். சிலருக்கு பார்க்கும் பொழுது அடுத்தவர்கள் வேலையையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிடத்தில் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்கள்.
அதே மாதிரி எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் சரி, அதை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வகையிலையும் சரி, எதிர்பாராத வகையிலையும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்து முடிப்பதன் மூலமாக, உங்களுடைய திறமையுடன் அதை செய்து முடிப்பதன் மூலமாக நீங்கள் பல சலுகைகளை பெற முடியும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் மாதத்தினுடைய பகுதியில் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு அமையலாம். அப்படி இல்லைனா இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளலாம். திடீர் பயணங்கள் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணங்களில் கவனமாகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பகல் நேரங்களில் பயணங்களை மேற்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்கிறீங்க, வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கும் முயற்சிக்கும் ஏற்ற பலன்கள் கன்னி ராசிக்கு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. சிக்கல்கள் வரும், தாமதங்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தடை, தாமதம், இழுபறி, பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்து கொண்டே தான் இருக்குங்க. உங்களுக்கு பணவரவு இருக்கும், இல்லை அப்படின்லாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு இருக்கும். ஆனால் பணவரவிற்கு ஏற்ற செலவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் திட்டமிட்டு சிந்தித்து திறமையுடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே பெரும்பாலான பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் கொள்ள வேண்டாங்க. அனைத்து விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுங்க. சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக இருந்தாலும் கூட அந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் எதை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க. அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக நடைபெறுவதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. மேலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க கன்னி ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம், நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது கூடுதல் சிறப்பை தரும். ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வர அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும், சுபிக்ஷம் உண்டாகும்.